ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் கெரட்டோகோனஸ்னால் என்ன அண்ட் அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ இந்த கெரட்டோகோனஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், இதை பற்றி எல்லாமே பேச போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேங்க. இந்த சேனல் நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த் பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐஆர் ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கெரட்டோகோனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கருவிழி பெண்ட் ஆகுறதாங்க கெரட்டோகோனஸ்னு சொல்லுவோம். கருவிழின்றது உங்களோட கார்னியா ஃப்ரண்ட்ல இருக்கிற போர்ஷன், அது வந்து இப்படி இருக்கணும், ரவுண்டாக இருக்கணும். அது வந்து பெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம கெரட்டோகோனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது பெண்ட் ஆகிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்வை ரொம்ப மறைக்குங்க அண்ட் பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அதுவும் பர்டிகுலராக சிலிண்ட்ரிக்கல் பவர் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு டபுளாக தெரியறதோ இல்லை கோஸ்ட் இமேஜ் தெரியறதோ கிளியராக பிக்சர் தெரியாமல் இருக்குங்க. இதுக்கு நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிளினிக் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கே ரீடிங் நாங்கள் செக் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் எனி கிளினிக் நீங்கள் போனீங்கன்னா கே ரீடிங் என்னன்றதை பர்டிகுலராக கேளுங்க. ஸோ கே ரீடிங் 47க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு கெரட்டோகோனஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அண்ட் இதை தவிர ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து ரெட்டினோஸ்கோபி மூலிமா சிசரிங் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று பார்ப்பாங்க. அது இப்போ அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. பட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கார்னியல் டோபோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கே ரீடிங் 47க்கு மேலே இருந்ததுன்னா கார்னியல் டோபோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து உங்களோட கே ரீடிங் என்னன்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். அண்ட் உங்களோட கார்னியாவோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஏசிமெட்ரிக் போட்டை பேட்டர்ன், அண்ட் எந்தெந்த இடத்துல வந்து வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல ரொம்ப வளைவாக இருக்குது, அண்ட் எந்த இடத்துல கார்னியா தின்னாக இருக்குன்றதும் அந்த கார்னியல் டோபோகிராஃபியில் கண்டுபிடிக்க முடியுங்க. அண்ட் கார்னியாவோட திக்னஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வல் கார்னியா திக்னஸ் வந்து 545 மைக்ரான்ஸுங்க. அது 470க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெரட்டோகோனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கெரட்டோகோனஸ் எதனால் வருதுன்றதும் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ கெரட்டோகோனஸ் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் காரணங்கள்னால தான் வருது. அண்ட் யாருக்கு அது வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், கண்ணை போட்டு தேய்க்கிறதுனால ஏதாவது அலர்ஜி இருக்குது, கண்ணை போட்டு தேய்க்கிறதுனால இந்த கெரட்டோகோனஸ் வரலாங்க. அண்ட் வேற ஏதாவது சிண்ட்ரோம்ஸ், வேற ஏதாவது அசோசியேட்டட் பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த மாதிரி கெரட்டோகோனஸ் வரலாம். ஸோ கெரட்டோகோனஸ் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜஸில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு கண்ணாடி போட்டே நல்ல பார்வை இருக்குங்க. ஸோ இது வந்து மைல்டு ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து மாடரேட்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி போட்டாலும் பார்வை இருக்காது. அவங்களுக்கு ஸ்பெஷல் காண்டாக்ட் லென்ஸ், அதை ட்ரீட்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பெஷல் காண்டாக்ட் லென்ஸ் போட்டால் தான் அவங்களுக்கு கிளியர் விஷன் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் அவங்க வந்து காண்டாக்ட் லென்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு பார்வை கிளியராக இருக்காது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் C3R நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்கிங் வித் ரைபோஃப்ளேவின், இதை CXRன்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து பர்டிகுலராக கண்ணில் வந்து ப்ரொக்ரெஷன் இருந்ததுன்னா நம்ம பண்ணுவோங்க. இது வந்து எனி ஸ்டேஜில் நம்ம பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் தனியாக பேசியிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்ன்றதை பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணாடி தாங்க பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ கண்ணாடியிலேயே உங்களுக்கு நல்ல பார்வை வந்துதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்ணாடி வந்து உங்களோட கெரட்டோகோனஸை பெட்டராக்க முடியாதுங்க, ஆர் ப்ரொக்ரெஷனை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. என்னன்னா உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் விஷன் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வர்றது வந்து காண்டாக்ட் லென்ஸுங்க. நீங்கள் வந்து கடையில் போயிட்டு சம்டைம்ஸ் வாங்கி போடுவீங்களே, சாஃப்ட் காண்டாக்ட் லென்ஸ் சொல்லுவோம். அந்த காண்டாக்ட் லென்ஸ் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. ஏன்னா கருவிழி வந்து இப்படி பெண்ட் ஆகிருக்கு, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த கருவிழி பெண்டான இடத்துல நம்ம வந்து ரிஜிட் காண்டாக்ட் லென்ஸ் இப்படி வச்சோன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த தண்ணி வந்து மீதி இடத்துல கேப்பில் ஃபில் பண்ணி உங்களுக்கு கிளியர் ஆப்டிக்கல் விஷன் கிடைக்கும். ஸோ அந்த காண்டாக்ட் லென்ஸ் வந்து ரிஜிடாக இல்லாமல் சாஃப்டாக இதை ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பர்பஸே சால்வ் ஆகுதுங்க. ஸோ ரிஜிட் காண்டாக்ட் லென்ஸ் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ரிஜிட் கேஸ் பெர்மியபிள் RGPன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹைப்ரிட் லென்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்க்ளீரல் காண்டாக்ட் லென்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி காண்டாக்ட் லென்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களோட கருவிழி ரொம்ப பெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து முன்னாடி இருந்ததுங்க. அது வந்து இன்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் ICRSன்னு சொல்லுவோம். அதாவது இன்ட்ராஸ்ட்ரோமல் கார்னியல் ரிங் செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது என்னன்னா பேசிக்காக ஒரு பிளாஸ்டிக் பிட்டு வந்து கண்ணுக்குள்ளே வச்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போங்க. அண்ட் இதனால் உங்களுக்கு கார்னியாவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் விஷன் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க, எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவோம். இது வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக இப்போ வந்து கேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க, CAIRS. அதாவது கார்னியல் அலோஜெனிக் இன்ட்ராஸ்ட்ரோமல் ரிங் செக்மெண்ட்னு சொல்லுவோம். இது என்னன்னா உங்களுக்கு வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லைங்க, இறந்தவங்களோட கார்னியாவை எடுத்து அதை கட் பண்ணி கண்ணுக்குள்ள
அதே மாதிரி ரிங் செக்மெண்ட் மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு வைப்போங்க. இது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா திக்னஸ் கிடைக்கும், அண்ட் விஷனும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதில் எக்ஸ்ட்ரூஷன் சான்ஸ் இல்லை, ஏன்னா மனுஷங்களோட கார்னியாவை தான் எடுத்து உள்ளே வைக்கிறோம். பட் இது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகணும். பட் சின்ன பிட்டுன்றதுனால அக்செப்டிங் சான்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. உங்களுக்கே தெரியும், கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து உலகம் முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னா கண்ணை முழுசாக எடுத்து மாற்ற மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த கார்னியான்ற கருவிழி பகுதியை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து வைப்போங்க. அதில் பர்டிகுலராக இந்த இதில் வந்து ஒரு சின்ன பிட்டை எடுத்து கண்ணுக்குள்ளே வைக்கலாங்க. சரி டாக்டர், இதை தாண்டி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, இன்டாக்ஸோ இல்லைனா உங்களுக்கு கேர்ஸோ உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதில் பர்டிகுலராக டால்க்குன்னு சொல்லுவோம், டீப் ஆன்டீரியர் லெமலார் கெரட்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பின்னாடி இருக்கிற எண்டோத்தீலியமை விட்டுட்டு கார்னியாவில் இருக்கிற லேயர்ஸில் பின்னாடி இருக்கிற லேயரை விட்டுட்டு முன்னாடி இருக்கிற லேயர் கட் பண்ணி வேற மாற்றி வைப்போங்க. அண்ட் அடுத்த இது பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட்டிங் கெரட்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். முழுசாக கார்னியா வந்து மாற்றலாங்க. இதில் வந்து நிறைய சக்ஸஸ் ரேட்லாம் இருக்குது. பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் போய் அதுக்கப்புறம் நீங்கள் கருவிலியை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்திலே பார்த்துட்டா ஆரம்பத்திலே சரி பண்ண முடியும். இதனால் பிரச்சனை வராமல் இருக்குங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் $1 மில்லியன் கொஸ்டின் என்னென்னா, லாசிக் சர்ஜரி அது வந்து நம்ம இந்த கெரட்டோகோனஸ்க்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் நினைப்பீங்க. அதாவது கண்ணாடியை ரிமூவ் பண்ண முடியுமான்னு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து லாசிக் சர்ஜரி கெரட்டோகோனஸ்க்கு சூட்டபுளாக இருக்காதுங்க. பட் PRKன்ற சர்ஜரி வந்து பார்டர்லைன் கெரட்டோகோனஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அலாங் வித் C3R. PRK ஃபோட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டெக்டமி, அதோடு சேர்த்து C3R கார்னியல் கொலாஜன் கிராஸ் லிங்கிங் வித் ரைபோஃப்ளேவின் அந்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து பண்ணலாங்க. இது தவிர சில பேஷண்ட்டுக்கு வந்து சூட்டபிளே இல்லை, இந்த லாசிக்கோ PRKோ பண்ணவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அதுக்கு பேர் TREKன்னு சொல்லுவோம். அதாவது டோப்போ கிரைடட் ரிமூவல் ஆஃப் எபித்தீலியம் இன் கெரட்டோகோனஸ்ங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் என்னென்னா, இப்போ கருவில் இப்படி பெண்டாக இருக்கிறத இந்த டாப் ஹில்லை வந்து கட் பண்ணிவிட்டு லேசர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதை ஸ்மூதன் பண்ணுவோம், அதை ஃப்ளாட்டன் பண்ணுவோம். ஸோ அதை ஃப்ளாட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் தான் பார்வை வரும்னு இல்லாமல் கண்ணாடி போட்டாலுமே நல்ல பார்வை கொடுக்க முடியுங்க. ஸோ இந்த சர்ஜரி வந்து கொஞ்சம் லேட்டஸ்டான சர்ஜரி இந்த கெரட்டோகோனஸ்க்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இதெல்லாம் என்னென்ன, இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் அவைலபிள், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். டேக் ஹோம் மெசேஜ் இந்த வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கெரட்டோகோனஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட், ரெகுலராக நீங்கள் வந்து ஐ டாக்டர் பார்க்கணும். கார்னியல் டோபோகிராஃபி எடுத்து ப்ரொக்ரெஷன் இருக்கான்னு பார்க்கணும். ப்ரொக்ரெஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து C3R பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ட் இதை தவிர கண்ணை போட்டு தேய்க்கக்கூடாது. கண்ணில் அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட் பண்ணணும். ஸோ அல்டிமேட்லி கெரட்டோகோனஸ்ன்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம். ஒரு ஐ டாக்டரை போய் பார்த்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கெரட்டோகோனஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.